இன்னைக்கு நம்ம மக்களுக்கு பிடித்தவை சேனல்ல நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா குயிக்கா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஆனியன் சமோசா தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுலயே 15ல இருந்து 20 சமோசா அளவுக்கு வரும். 1 டீஸ்பூன் ஓமம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பூரி மாவு மாதிரி கெட்டியா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைக்கலாம். இதுல நம்ம சேர்த்திருக்க ஓமம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. மாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா மேல ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்ப இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். ரெஸ்ட்ல இருக்கிற டைம்லயே சமோசாக்கு உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பொடிசா கட் பண்ணி வச்ச அந்த பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துல வதங்கினதுக்கு அப்புறமா பொடிசா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த மாதிரி வதங்கியாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆயிருச்சு. இப்ப இது ஆறட்டும். பூர்ண மாவுல இப்ப நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். மாவை சின்ன உருண்டையா உருட்டி சப்பாத்தி மாவுல தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா நைஸா தேய்ச்சி இப்ப இதை எடுக்க போறோம். உங்களால எவ்வளவு மெல்லீஸா தேய்க்க முடியுமோ அவ்வளவு நல்லா இருக்கும் சமோசா. மைதா மாவுல கொஞ்சம் கொஞ்சமா டஸ்ட் பண்ணி நல்லா இலை மாதிரி நைஸா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இலை மாதிரி நைஸா எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்ப ஷீட் ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை சட்டி வச்சுக்கலாம். அதுல லைட்டா போட்டு எடுக்க போறோம். இத ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் போட்டு அந்த லைட்டா திருப்பி எடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு சில பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஷீட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட எல்லா ஷீட்டையும் நம்ம ரெடியாக போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ தனியாக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவும் 1 ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு நைஃப் எடுத்து இந்த ஷீட் இந்த மாதிரி 3 பீஸா கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. 2 டைப்ல ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். கோன் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிட்டு அந்த எட்ஜ் எல்லாம் மைதா மாவு போட்டு ஒட்டி விட்டுறலாம். பாருங்க, ஸ்லோவா ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல இப்ப இந்த மைதா மாவை தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி இந்த பக்கத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சென்டர் போர்ஷன்ல நம்மளோட ஸ்டஃப்பை வச்சுக்கலாம். இப்போ இந்த எட்ஜ்லயும் மைதா மாவு போட்டுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்ல மட்டும் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த இடத்துல மைதா மாவு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுல ஒட்டினதுக்கு அப்புறமா சென்டர்ல நம்ம எப்பயும் போல ஸ்டஃப் வச்சிடலாம். இப்போ இந்த 2 பக்கத்தோட எட்ஜையும் மட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல அந்த மைதா மாவு இப்படி தடவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வர கிட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்க வீட்லயே சமோசா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுல உள்ள வெங்காயம் தான் வைக்கணும்னு இல்லை, உருளைக்கிழங்கு, பட்டாணின்னு உங்க வீட்டுல இருக்க காய்கறிகள்லாம் கூட நீங்க வதக்கி செய்யலாம். நம்ம சமோசாவெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை நம்ம குக் பண்ண போறோம். நம்ம ஷீட் தேய்க்கும் போதே நல்லா நைஸா தேய்ச்சிருந்தோம்னா இப்போ குக் ஆகுற டைமுக்கும் நம்மளுக்கு சீக்கிரமா இருக்கும், சீக்கிரமாவே குக் ஆயிடும்.
அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான மொறுமொறுப்பான சமோசா ரெடி ஆயாச்சு. எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களுக்கு பிடித்தவை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.